அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விசேஷமான ஒரு சூறாவுடைய சிறப்பை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அரஃபாவுடைய தினத்தில் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தியாக்கி தரோம். இந்த சூறா நம்ம சாதாரணமாகவே நம்ம ஓதுவதில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சிறந்த நாளாக இருக்கக்கூடிய அரஃபாவுடைய தினத்தில் லுஹர்லேருந்து அசர் வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த ஒரு சூறாவை, சின்ன சூறாவை நீங்கள் 1000 முறை ஓதி அல்லாஹுவிடம் துவா கேட்டு பாருங்க. அல்லாஹு தாலா நீங்கள் கேட்குறத எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா உங்களுக்கு அள்ளி கொடுப்பான், வாரி வழங்குபவனா இருப்பான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது ரொம்ப சின்ன சூறா தான். நம்ம 1000 முறை அப்படிங்கும்பொழுது நமக்கு 1000 முறையா எப்படி ஓதுறது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன சூறா. தாராளமாக நாம் இதை 1000 முறை ஓதலாம். 4 ஆயத்துக்கள் கொண்ட சிறிய சூறா. இந்த சூறா அல்லாஹு தாலாவுக்கு ரொம்ப பிடித்த சூறா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொதுவாக நம்மளுடைய சூறாக்கள் நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சூறாக்களில் ஒவ்வொரு சம்பவத்தை நினைவுபடுத்தி வரும். ஆனால் இந்த சூறா முழுக்க முழுக்க அல்லாஹ்னா யாரு அப்படிங்கிறதுக்கான பதிலாக இருக்கும். அல்லாஹ்னா யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக நமக்கு சுருக்கமாக சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான சூறா. இந்த சூறா எல்லோருக்குமே, முஸ்லீமாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே மனநத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூறாவை நாம் நார்மலாகவே நம்ம ஓதி துவா கேட்டாலே அந்த துவா நமக்கு நிறைவேறும். அந்த அடிப்படையில் இந்த சூறாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனுக்கு இணையா யாருமே கிடையாது. அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை, யாராலையும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹுக்கு நிகர் யாருமே கிடையாது. இதுலேயே தெரிஞ்சிருக்கோம் இது என்ன சூறா அப்படின்னு. அதான் சூறா இக்லாஸ், குல் அல்லாஹு அஹத் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான சிறிய சூறா. இந்த சூறாவை நீங்கள் லுஹர்லேருந்து அசர் வரைக்கும் நீங்கள் ஓதுங்க. இதுக்குள்ளேயே நம்மளால 1000 முறை ஓதி முடிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த அரஃபாவுடைய நாளை முழுக்க முழுக்க அல்லாஹுக்காகவே செலவு செய்யுங்க. அந்த நாள் முழுக்க ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் ஒவ்வொரு இது இருக்குது. தஹஜத்தில் என்ன ஓதுறது, இப்போ லுஹர்ல அசர் வரைக்கும் என்ன ஓதுறது, அப்புறம் அசர்லேருந்து மஹ்ரிப் வரைக்கும் என்ன ஓதுறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இருக்குது. அந்த நாளை முழுக்க முழுக்க உங்களுடைய தீனுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் நீங்கள் செலவு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் அந்த ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கையை தலைக்கீழாக மாறுறத உங்களால் கண்கூட உணர முடியும். அரஃபாவுடைய தினம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான தினம். அன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய துவா மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இருக்கும் பொழுது இந்த சிறப்பான ஸ்பெஷலான விஷயங்கள், துவா திக்கர்கள் சூறான்னு நம்ம ஸ்பெஷலாக நம்ம அதில் குறிப்பிட்டு நம்ம ஓதும் பொழுது நம்ம என்ன கேட்குறோமோ அதை அல்லாஹ் தாலா மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான். ரொம்ப சிறந்த நாள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த நாட்களில் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் இருக்குது. அதில் அரஃபாவுடைய தினம். அதனால் யாருமே இந்த அமலை மிஸ் பண்ணாதீங்க. 1000 முறைங்கும்போது நமக்கு பெருசாக தோடலாம். ஆனால் நீங்கள் சின்ன வரி அப்படிங்கிறனால நமக்கு மனநத்தில் இருக்கிறதுனால நம்மளால் சீக்கிரமாகவே லுஹர்லேருந்து அசருக்குள்ளே ஓத முடியும். அதே மாதிரி அசர் டு மஹரிபில் என்ன ஓதுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி தஹஜத்துடைய நேரத்தில் என்ன அமல் செய்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தஹஜத்துடைய நேரம்ங்கிறது ரொம்ப சிறந்த ஸ்பெஷலான ஒரு அமல் அது. அதனால் முடிந்த வரைக்கும் யாருமே மிஸ் பண்ணாமல் அந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 அமலுமே ரொம்ப ஸ்பெஷலான சிறந்த அமல் தான். இதை நீங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நேரத்தில் செய்யுங்க. அதுவும் தஹஜத்துக்குடைய அமல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அமல். அதனால் யாருமே அதை மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மோதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.